ஸோ யோ guys, வெல்கம் பேக் டு சாய்க்ஸ் லியோ vlogs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் கேம் கண்டென்ட். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புது கேம் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டோரி மோடு, சிமுலேட்டர் அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த கேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா UAZ ஹண்டர். அதாவது இந்த கார் பேரை தான் இந்த கேம் பேர் வச்சுருக்காங்க. பாருங்க, செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸு அப்படி இப்படின்னு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த கேமை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, வெல்கம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மாஃபியா, ரேசிங்கு, ஹண்டிங்கு, ஸோ இந்த ஜாம்பி வைரஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்டோரியே பெருசு, பட் மேப் கொஞ்சம் சிறுசு தான். ஸோ இந்த கேமோட இன்ட்ரடக்ஷன், அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டென்ஷன், ஆல் கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இன் கேம் ஆர் ஃபிக்ஷனல், எனி ரிசம்பிளன்ஸ் டு ரியல் பீப்புள் ஆர் ஈவெண்ட் இஸ் கோஇன்சிடென்டல், அப்படி இப்படின்னு ஏதோ வார்னிங்லாம் தராங்க. ஸோ பிளாக் ஸ்க்ரீன். ஸோ ஆரம்பித்த உடனே ஒரு அழகான, ஒரு அமைதியான ஒரு ஊர். இது வந்து ரஷ்யா. இப்போ ஒரு கப்பல் வந்து கரை ஒதுங்குது. டாட் சீ போர்ட் ஆஃப் பிரிமார்க் சிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இறங்குறாப்புல நம்ம ஹீரோ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்து பிரிட்ஜில் அப்படி கரக்கரான்னு வருது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏபி கேம்ஸ் அவங்களோட விளம்பரத்தை பண்ணிட்டாங்க. அப்படியே வரான் ஸ்க்ரீன் பிளாக் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு அக்கா அங்கே உட்காந்துருக்காங்க. வருது ஜூக்கோவோ வில்லேஜ், இதுதான் நம்மளோட ஊர். ஸோ வராரு ஹீரோ வராரு. ஸோ பஸ்ஸில் இருந்து இறங்கிட்டார். ஸோ அந்த ஹீரோ வேறு யாருமே இல்லை, அது நம்ம தான். ஸோ நம்ம வைக்கிற பேர் தான் ஹீரோட பேர். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ வீட்டு ஓடி வந்துட்டுருக்கோம். பாருங்களேன், இந்த கேம், அந்த கிராமம் எல்லாமே, இவங்க பேசுறது கூட ரஷ்யாவில் தான் பேசுகிறானுங்க. கேளுங்க, அவ்வளோ டீட்டெயிலிங்காக அந்த கிராஃபிக்ஸ் அவ்வளோ டீட்டெயிலாக ரஷ்யாவில் இருக்க மாதிரியே பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த கேம் நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். இந்த ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எமோஷன் வேணுமா எமோஷன், ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன், எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த லெட்டர், அது வந்து அவங்க அம்மா எழுதின லெட்டர். ஸோ இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் பணமும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் வேலை பார்த்து திருப்பி இந்த ஊருக்கு வந்திருக்கான் போல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ்லாம் இந்த ஊரில் இருக்கிறனால ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல வேலையை ஆஃபர் பண்ணி கரியர் க்ரோத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கையில் கொடுத்து நீங்கள் தங்குங்க, ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறது வேறு சிட்டி, ஸோ அங்கே செட்டில் அங்கே வாங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அப்பாவும் அம்மாவும் யோசித்து எதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம், உன் பர்த்டே வருதுன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படியே உங்கள் அப்பா உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்காரு, அதுதான் அந்த சாவி. ஸோ அந்த சாவியை கொண்டு போய் நீ என்னன்னு பாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோவோட ஸ்கூல் தோழரான வாசிலி வந்து ஊரை விட்டு திருப்பி வந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு, ஸோ அந்த அப்பா சொன்ன கிஃப்ட்டு, அப்பா வச்சுருக்க கிஃப்ட்டு என்ன தான் பூனைக்குட்டி வருங்க, சரி அப்பா கொடுத்த கிஃப்ட்டு, ஸோ வச்சுருக்க கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சாவி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் என்ன தான் சொல்லி பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் புரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணி படிங்க. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹீரோவோட வாழ்க்கையை பற்றி சொல்கிற ஒரு லெட்டர். ஸோ அப்பா என்ன கிஃப்ட் வந்து வச்சுருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு UAZ காரு ஹீரோவோட பர்த்டேக்கு வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ இங்கிட்ட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஸோ நம்ம அந்த லெட்டரை தான் இப்போ படித்து பார்க்க போகிறோம். அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஹீரோ வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருங்க. அவர் திருப்பி வந்திருக்கிறனால ஹீரோட அப்பா வந்து இந்த UAZ கார் வாங்கி வச்சுருக்காரு. அது வந்து என்ன தான் அசிங்கமாக இருந்தாலும், வெளியே ரஸ்தியாக இருந்தாலும், உள்ளே அது ஒரு சரியான பீஸ்ட்டு, ஆனால் ரிலையபிளாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தேன்னா உன்னோட ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கும், ஆனால் இது உன் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு உதவும், உன் கூட இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி டேங்கோடு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் தோழரான வாசிலியோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்பா இதையும் வந்து லெட்டரில் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் புரியாதவங்க வீடியோ பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ நம்ம வாசிலியை கூப்பிட போகிறோம். நம்ம பழைய நண்பனான வாசிலிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் மச்சான் எப்படி இருக்கும், கால் உடஞ்சிருச்சு ஆர்மி ஆகும், இதில் இப்படிலாம் ஆச்சு இப்படிலாம் ஆச்சு, எனக்கு லெட்டர்லாம் எழுதியிருந்தில்ல, இன்னும் உனக்கு உடம்பு சரி இருக்கா எப்படி ஓகேன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்சான் தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிப்ளை தரோம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தர அந்த மாதிரி பெட்ரோல் இல்லைன்னு. ஸோ அவன் சொல்கிறான் ஓகே நான் கொண்டு வரேன், ஸோ நீ ரைடுக்கு போகிறத பிளான் பண்ணுறது அப்படியே எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்டு கொடுத்துரு அப்படின்றான். ஸோ நம்ம வேசிலியை கூட்டிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சவுத் சிட்டியும் ஒன்று ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோம். பெட்ரோல் அவன் சொன்ன மாதிரி கொடுத்துட்டான். ஸோ வேசிலியை கூட்டிகிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கார்லாம் வந்து இப்போ நான் மேனுவலில் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ மேனுவல் கியர் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் ட்ரெயின்லாம் வருது. மேனுவல் கியர் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு ஏன்னா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கணுன்றனால தான். ஸோ ஸ்டேரிங் வச்சு அந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். இது உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்கள் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கு ஏரோ வச்சு டர்ன் பண்ணுறது உங்கள் இஷ்டம். ஸோ உங்கள் கார் ஏற மாட்டேங்குது. நண்பா இப்படி அறாமல் உட்காந்துருக்கான்னு பாருங்களேன். நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு மூச்சை தள்ளிக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ வாங்க, மேப்பில் பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஓட்டிகிட்டே இருக்கோம், போகிறோம் போயிட்டே இருக்கோம். வந்தபடியாக இல்லை இடம் செம்ம தூரம். ஸோ நம்ம இப்போ ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி. ஸோ எமோஷன் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டோரி போக போக இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒரு மிஷனையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் டிரைவிங் தேடியும் அந்த பக்ஸு அதெல்லாம் அந்த வீடியோவும் போட்டுட்ருப்போம். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேய்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி ஸ்பாய்லர் தர விரும்பலை. ஸோ அங்கிட்டு நான் இன்ஃபார்ம் மட்டும் தரேன். ஸோ இந்த ஸ்டோரி உண்மையிலே உங்களுக்கு பிடிக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ இது ஒரு வேறு லெவல் கேமுன்றதை நான் விளாண்டதுலேயே பெஸ்ட் கேமுன்றதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ போயிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு மிஷனையும் நான் வேகமாக கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். போக போக நீங்கள் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஹண்டிங் போகலாம், ஃபிஷ்ஷிங் போகலாம், அண்டு உங்கள் காரை கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக மாடிஃபையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் இஷ்டம். நீங்கள் இதில் சாப்பிட்லாம், தூங்கலாம், போலீஸ்கிட்ட யாரையா பிடிச்சி கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், டெம்பரேச்சரோட எல்லாம் இந்த கேமில் டீட்டெயில் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதை நான் இறக்கி விட, அதாவது நம்ம தோழனான வேசிலி இறக்கி விடுற அந்த இடம் வந்துருச்சு. ஸோ இங்கே ஓடுற எல்லாமே ரஷ்யன் கார்ஸ் தான், இதெல்லாம் ரியல் லைஃப் பேஸ்ட் காரு. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு ரைட் எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு லெஃப்ட். ஆக்சுவலி இந்த காரில் நிறைய டெக்னாலஜியாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இடம் வந்துருச்சு, ஒன்று இறக்க வேண்டிய இடம். இறங்க போகிறான் நம்ம நண்பன். இறங்குறா நண்பா, இறங்குடா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்க் பண்ண சொல்கிறான் வேசிலி. ஸோ நம்ம பார்க் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா தேங்க்ஸு, ப்ளஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவன் பேர் ஈகர். ஸோ நம்ம கார் அங்கே கொண்டு போனால் அவன் சூப்பராக மாற்றி கொடுத்துருவான், இன்ஜின் சர்வீஸ்லாம் பண்ணுவான்னு சொல்கிறான். ப்ளஸ் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் தேவைப்படுதான். ஸோ அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டோரியோட ஆரம்ப கட்டம். ஸோ இதை வச்சு தான் நம்ம மிஷன் ஸ்டோரி எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த காரில் என்னென்ன இருக்குன்றது இப்போ காமிச்சிடுறேன். ஸோ மிஷன் பாஸ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் சொல்லிட்டு இறங்கி போயிட்டான். ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிட்டு வைப்பர் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்குது. இது வந்து நம்ம கிளாஸ் இந்த மாதிரி சகதியாச்சுன்னா இது பண்ணுறது. அப்புறம் டவுன் கியர், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே ஏறுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து ரியர் வீல் ட்ரைவ், ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ், 4 வீல் ட்ரைவ் எல்லாமே இருக்குது. அண்ட் கேமரா ஆங்கிள் பாருங்கள், இதுதான் நம்ம கார் கொடூரமாக யூஏசெட் ஹண்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கார் என்னென்ன பார்ட் என்னென்ன டேமேஜ் இருக்குது, எவ்வளோ % எல்லாமே காமிக்கும். ஸோ இங்கே இன்னொன்று இங்கிட்டு கிளைமேட் காட்டும், நம்மளோட ப்ரொஃபைல், நம்மளோட லெவல், அப்புறம் போலீஸ்ட்டும் மாஃபியாட்டையும் நம்மளோட ரெப்புடேஷன் என்ன, நம்மளோட காசு, நம்ம துட்டு தப்பு எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ இல்லைப்பா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனை எடுத்து இப்படி பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சுவலி என்ன நம்பர் அடித்தாலும் கால் போகாது. சில மிஷனில் வேணால் இது யூஸ் ஆகலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் பாருங்கள், வேஸ்ல ஏதோ கேசினோவை பற்றி தான் அனுப்பிச்சுட்ருக்கான் மெசேஜ். ஸோ இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களை நீங்களே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உண்மையான ஃபோன் கேலரிக்கு சேவ் ஆகும். அண்டு போலீஸ் ஃபைனு, இந்த போலீஸ் நம்ம எப்படி பார்க்குறாங்க, ஃபைன் எவ்வளோ இருக்குது அப்படி இப்படின்னு காட்டும். மேப்பு, அப்புறம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இது வந்து டிரைவர் ப்ரொஃபைல், உங்களோட மூஞ்சி முகரை, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க எல்லாமே. போர் அடிச்சிச்சுன்னா இந்த ஸ்னேக் கேம் விளாடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு, வால்பேப்பர் அப்படி இப்படி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ வால்பேப்பர் மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி கூட ஓட்டலாம். ஸோ எல்லாம் உங்களுக்கு விருப்பம்தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஸோ இந்த ஸ்டோரி வேகமாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன் கைஸ்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய், ஹேவ் அ நைஸ் டே. மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சகோதரன் சாய் எக்ஸ் லியோ விலாக்ஸ்.